எபேசியருக்கு நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனங்களை வாசிக்க போகிறோம். நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றினாலே அலைகளைப் போல் அடிக்கப்பட்டு அலைகிறவர்களாக இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு எல்லாவற்றிலேயும் வளருகிறவர்களாக இருப்போமாக. 2 சென்டென்ஸ் தான் எடுத்துக்கலாம். நாம் இனி குழந்தைகளாக இருக்கக்கூடாது, வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் இருக்கிற நாமும் குழந்தைங்க மாதிரியெல்லாம் யோசிக்கக்கூடாது, குழந்தை மாதிரியெல்லாம் முடிவெடுக்கக்கூடாது, குழந்தைங்க மாதிரிலாம் நடந்துக்கக்கூடாது. வளர்ந்தவங்க எப்படி நடந்துக்குவாங்களோ, எப்படி முடிவெடுப்பாங்களோ, எப்படி யோசிப்பாங்களோ அப்படி நம்ம யோசிக்கணும், செய்யணும். நாளுக்கு நாள் வளரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தைகளை போல இருக்கக்கூடாது. இன்றைக்கி குழந்தைகளை போல் இருப்பது என்றால் என்ன? குழந்தைகளை போல் நீங்கள் இருக்காதீங்க அப்படின்னு படித்தோமே. குழந்தைகளை போல் இருக்கிறது என்றால் என்ன? ஒரு 7 காரியங்களை சொல்கிறேன் பாருங்களேன். குழந்தைகளை போல் இருக்காதீங்க அப்படின்னு சொன்னால், குழந்தைகளை போல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க என்ற அர்த்தம். குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. டைமுடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நேரத்தின் அருமை அவங்களுக்கு தெரியாது. டைம் எல்லாம் வேஸ்ட் தான் அவங்க பண்ணுறாங்களே ஒழிய பிரயோஜனமாக அதை பயன்படுத்திக்கிறது இல்லை. நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ எங்கள் பேத்திக்கு நான் சொன்னேன், ஏமா டைம் வேஸ்ட் பண்ணுற, சும்மா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்குமா அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். சரி பாப்பாய், போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லுமா. அவங்களுக்கு அந்த வேல்யூ தெரியாது. நேரத்தின் அருமை சிறு பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு தெரியாது. நீங்கள் குழந்தைங்களை போல் இருக்காதீங்க என்று சொன்னால் என்ன? நீங்களும் அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுறவங்களா இருக்காதீங்க என்று அர்த்தம். இங்கே எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினாலே நேரத்தை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்கள், பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கும். அடுத்த வசனத்தில் நேரத்தை வேஸ்ட்டு பண்ணாதீங்க என்றும் இருக்குது. அதனால் குழந்தைங்க டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்க. நாம் டைம் வேஸ்ட் பண்ணுறவங்களாம் இருக்கக்கூடாது. நாம் ஆண்டவர்கிட்ட கணக்கு சொல்லணும், நம்மலாம் கணக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறோமே. எதுக்கெல்லாம் கணக்கு சொல்லணும் தெரியுமா? எதுக்கெல்லாம் ஒரு லிஸ்ட்டை சொல்ல தேவையில்லை, ஒரே வார்த்தையில் சொல்கிற கவனிங்க. ஆண்டவருக்கு நாம் எதுக்கெல்லாம் கணக்கு சொல்லணும்னா, ஆண்டவர் எதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரோ அதுக்கெல்லாம் கணக்கு சொல்லணும். எதெல்லாம் கொடுத்துருக்கிறாரோ, ஆண்டவர் என்னென்ன நமக்கு தந்திருக்கிறார் என்கிற அதை யோசித்தா அதில் டைம் என்பது இருக்கிறது. பர் டே 24 hours ஆண்டவர் நமக்கு தரார். அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அதுக்கு கணக்கு கேட்பார். பணத்தை ஆண்டவர் நமக்கு தர்றார், அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அதுக்கு கணக்கு கேட்பார். பிள்ளைகளை நமக்கு ஆண்டவர் தரார். கர்த்தர் கொடுக்குற ஈவு அப்படி இருக்கா இல்லையா? பிள்ளைகளை கர்த்தர் தரார். அவங்கள எப்படி நம்ம வளர்க்குறோம், எதுக்காக அவங்களை தயார் பண்ணுறோம், அதுக்கெல்லாம் கணக்கு கேட்பார். தாளந்துகளை ஆண்டவர் தந்திருக்கார், அதுக்கெல்லாம் கணக்கு கேட்பார். வரங்களை தந்திருக்கிறார், அதுக்கெல்லாம் கணக்கு கேட்பார். அதான் சொன்னேன், ஆண்டவர் எதெல்லாம் நமக்கு தந்திருக்கிறாரோ அதுக்கெல்லாமே நம்ம கணக்கு சொல்ல வேண்டியவங்களாக இருக்கிறோம். அப்போது இந்த டைமை நம்ம வேஸ்ட் பண்ணால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் கடவுளுக்கு கணக்கு சொல்ல வேண்டி இருக்கும். அந்த கருத்து தான் ரோமருக்கு இது நிருபத்தில் ஒரு வசனத்துலையும் கூட நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 14:12 படித்தா இந்த விஷயம் அங்கே இருக்குது. ஆகவே நாம் ஆண்டவர் நமக்கு நேரத்தை தந்திருக்கிறார். சின்ன பிள்ளைகளை போல், சின்ன குழந்தைங்களை போல் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சிறு குழந்தைகள் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம அப்படி பண்ணக்கூடாது. நம்ம கிடைக்கிற டைம் வீட்டு வேலைகளுக்காக, நம்ம கிடைக்கிற டைம் ஏதாவது ஒரு ஊழியத்துக்காக, வேதத்தை வாசிக்கிறதுக்காக, ஜெபம் பண்ணுறதுக்காக, குடும்பத்தினுடைய முன்னேற்றத்துக்காக, குடும்பத்தினுடைய வருமானத்துக்காக ஏதோ ஒரு வகையில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அதை பயன்படுத்திக்கணும். அப்படி நாம்
பயன்படுத்தி கொண்டால்தான் நாம் முதிர்ச்சி அடைந்தவர்கள், மெச்சூர்டு பீப்புள் என்று அர்த்தம். நாம் கிடைக்கிற டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணுறோன்னு சொன்னால் நேரத்தின் அருமை நமக்கு தெரியலை. ஒரு பிரெஞ்சு தத்துவ ஞானி சொன்னார், நேரத்தின் அருமை தெரியாதவன் வாழ்க்கையின் அருமை தெரியாதவனாயிருப்பான் அப்படின்றான். காலம் பொன் போன்றது அப்படின்னு ஒரு கொட்டேஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. காலம் பொன் போன்றது, அதை ஒருத்தர் திருத்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, காலம் பொன் போன்றதல்ல, காலம் உயிர் போன்றது. பொண்ணு தங்கம் போச்சுன்னா மறுபடியும் சம்பாதிக்கலாம், உயிர் போச்சுன்னா சம்பாதிக்க முடியாது. டைம் கூட அந்த மாதிரி தான். ஒன்ஸு டைம் போயிடுச்சுன்னா, கடந்து போச்சுன்னா அதை மறுபடியும் நம்மளால் சம்பாதிக்க முடியாது. அதனால் அது பொன் போன்றதல்ல, உயிர் போன்றது அப்படின்னு மாற்றினார். டைம் சேவிங் ரொம்ப முக்கியம். அது தெரியல நமக்கு அப்படின்னு சொன்னால் இன்னும் நாம் வாழ்க்கையில் முதிர்ச்சி அடையலை என்பது அதை காட்டுகிறது. ரெண்டாவது, குழந்தைகளை போல் நீங்கள் இருக்காதீங்க அப்படின்னு சொன்னால், குழந்தைங்க என்ன செய்வாங்க, எப்படி இருப்பாங்க? குழந்தைங்க எப்போவுமே கம்ப்ளைண்ட் சொல்லின்னு இருப்பாங்க. குழந்தைங்க எப்போவுமே கம்ப்ளைண்ட்டு தான். எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. கூட விளையாடுற பசங்க மேலே கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, படிக்கிற பசங்க மேலே கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, அவங்க அப்பா அம்மா மேலே கூட கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. எங்கள் பேத்தி வந்து அவங்க அம்மா மேலே என்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லிச்சு. ஒரு மூணு நாளைக்கு முன்னே நினைக்கிறேன். சொன்னப்போ நான் அவங்க அம்மாவை அதட்டின மாதிரி பேசினேன். இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிச்சுல்ல, நம்ம ஆக்ஷன் எடுக்கணும் இல்லை, அதனால் என்னம்மா சந்தியா என்ன பண்ண, அது மாதிரி இப்போ சொன்னியாமே அப்படி சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு. அந்த பொண்ணு அவங்க அம்மாவை பார்த்து, வெறும் கம்ப்ளைண்ட் தான். பசங்க எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்போ நாமும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று என்ன நடக்குதுன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களா, சர்ச்சில் கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களா இருக்கிறோம், வேலை செய்கிற இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களா இருக்கிறோம், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களா இருக்கிறோம். அப்படின்னா நாம் இன்னும் வாழ்க்கையில் முதிர்ச்சி அடையலை, நாம் இன்னும் குழந்தைங்களை போல தான் இருக்கிறோம் என்று அர்த்தம். அதனால் ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது அடுத்தவங்ககிட்ட எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும்? கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணலாம், அல்லது அதை திருத்தக்கூடியவங்ககிட்ட போய் சொல்லலாம். யோசேப்பு அவங்க அப்பா கிட்ட போய் அண்ணன் தம்பிகளை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணுவார் அப்படின்னு பைபிளில் இருக்குது. எதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணுவார்? அப்பா திருத்துவார், அவங்கள சரி செய்வார் என்பதற்காக. அப்படி செய்யணுமே ஒழிய நாம் எதுக்கு எடுத்தாலும் கம்ப்ளைண்ட்டு, எது பார்த்தாலும் கம்ப்ளைண்ட்டு, இதெல்லாம் அவங்களுக்கு இவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். அந்த சுபாவம் நமக்கு இருக்குது, அந்த புத்தி நமக்கு இருக்குனாக்காவே நமக்கு இன்னும் நம்ம வாழ்க்கையில் மெச்சூர் ஆகலை என்று அர்த்தம். மூணாவதாக, இந்த குழந்தைங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, குழந்தைங்க எப்போவுமே யார்கிட்டையுமே மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. குழந்தைங்க எப்போவும் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. இப்போ எங்கள் பேரனுக்கு, பக்கத்து வீட்டு பையனுக்கு அதே வயசில் ஒருத்தர் இருக்கிறான். ஒரு சண்டை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விளையாடுற இடத்துல சண்டை ஆகிடுச்சு. அவன் அடித்தானோ இவன் அடித்தானோ, ஏதோ இவன் அழுதுனே வந்துட்டு அவன் அழுதுனே போயிட்டான், ஏதோ முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி நடந்துச்சுன்னு வச்சுக்குவோம். நாளைக்கு எங்கள் பேரன் வெளியில் வரும்போது அந்த பையன் வெளியில் இருந்து எதனா விளையாடி இருந்தா இவனும் போய் அவங்க கூட உட்காந்து விளையாடுவான். எங்கள் பேரனோ அல்லது அந்த பையனோ, சாரிடா இந்த மாதிரி ஆகிப்போச்சு, நேற்று நான் அவசரப்பட்டு உன் மேலே கையை வச்சிட்டேன் அப்படின்னு எங்கள் பையன் கேட்பானா? இல்லை அந்த பையனாவது கேட்பானா? கேட்பாங்களா? கேட்கவே மாட்டாங்க. அந்த சுபாவமே அவங்களுக்கு இல்லை. அப்போது குழந்தைங்க அந்த மாதிரி தான். ஒரு தப்பு பண்ணால் மன்னிப்பு கேட்குறது தெரியாது அவங்களுக்கு, அது கேட்க மாட்டாங்க. நீங்கள் குழந்தைங்களை போல் இருக்காதீங்க அப்படின்னு பைபிள் சொல்லுதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. யாக்கோபு 5:16 சொல்லுது, ஒருத்தருக்கு நீ ஒரு தவறு பண்ணிட்டேன்னாக்கா, பாதிச்சுட்ட, அவங்கள புண்படுத்திட்ட, அவங்ககிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு பைபிளில் இருக்குது. யாக்கோபு 5:16 இருக்குது. அதனால நாம் ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணணும், ஒருத்தரிடத்தில் ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல இருக்கும்.
அதனால் அருமையான கருத்து பிள்ளையில் சின்ன குழந்தைங்களை போல் நம்ம இருக்கக்கூடாது. மன்னிப்பு கேட்கறது பெரிய மனசு. நம்ம நினைக்கிறோம் மன்னிப்பு கேட்குறது அது எப்படிங்க, அது அசிங்கம் இல்லையா அப்படின்னு நினைக்கிறோம். மன்னிப்பு கேட்குற அந்த மனசு எல்லாருக்கும் வராது. தவறு செய்வது மனிதனுடைய இயல்பு. ஆனால் மன்னிப்பது கடவுளுடைய சுபாவம், கடவுளுடைய தன்மை, கடவுளுடைய நேச்சர். மனுஷனுக்கு தவறு பண்ணுறது நேச்சர், ஆண்டவருக்கு மன்னிக்கிறது நேச்சர். அப்போ மன்னிக்கிற குணம் இருக்குதுன்னா இட் இஸ் எ டிவைன் நேச்சர். அது ஒரு தெய்வீக லட்சணம், குணம். மன்னிக்கிறது, மன்னிப்பு கேட்குறது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். சில பேர் நான் மன்னிப்பு கேட்டேன், கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் அப்படின்றாங்க. ஒருத்தர் நீ புண்படுத்தி அவரை காயப்படுத்தி அவங்க பேரை டேமேஜ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட நீ மன்னிப்பு கேட்காம நான் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த நீதி செல்லாது. அது சரியான நீதி இல்லை. நீ யாரை புண்படுத்தினியோ, யாருடைய பேரை டேமேஜ் பண்ணியோ, யாருக்கு தீமை செஞ்சியோ அவங்கக்கிட்ட போய் நீ மன்னிப்பு கேட்கணும். அது மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், பசங்களாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருக்கலாம், வீட்டாண்டு இருக்கிறவங்களாக இருக்கலாம். அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதுதான் சரியான நீதி. அப்பா பேக்கெட்டில் பணத்தை திருடுறாங்க பசங்க. அப்புறம் அவங்க உணர்த்தப்படும் போது அவங்க அப்பா கிட்டே போய் தான் மன்னிப்பு கேட்கணும். ஆனால் நம்ம பசங்க நான் கடவுள்கிட்ட கேட்டேன், அப்பா கிட்டே போய் கேட்குறது எப்படி அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கரெக்ட் இல்லை. நாம் மன்னிப்பு கேட்கணும். அப்படியே கெத்தாக இருக்கிறோம், அப்படியே ஸ்டப்பனாக இருக்கிறோம், ஈகோவாக இருக்குது, அவங்ககிட்ட இப்படி அசிங்கமாக போய் கேட்குறது மன்னிப்பு அப்படின்னு நினைக்கிறோம் என்றால் நாம் இன்னும் குழந்தையாக இருக்கிறோம், இன்னும் குழந்தைகளாக இருக்கிறோம். நிறைய சரியான ஒரு வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லை என்பதை அது காட்டும். நாலாவதாக, குழந்தைகளை போல் இருக்காதீங்க. குழந்தைகளை போல் இருக்காதீங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, குழந்தைகள் எதுக்கு எடுத்தாலும் கோச்சுக்குன்னு முறிக்கும், கோச்சுக்குன்னு முறிக்கும். எதுக்கு எடுத்தாலும் கோச்சுன்னு முறிக்கிறது. சின்ன பசங்க அப்படி தானே. உங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, அவனுக்கு ஒரு பால், இவனுக்கு ஒரு பால் வாங்கிட்டு வரேன். ஒன்று ரெட்டு பால், ஒன்று ப்ளூ பால். இவன் என்ன செய்கிறான், எனக்கு ரெட்டு பால் வேணும், ரெட்டு பால் வேணுன்றான். டேய், ரெண்டும் ஒன்று தான்டா, வச்சுக்கடா, இருக்கட்டும்டா அப்படின்னு நம்ம சொன்னால் கேட்குறாங்களா? வேணும்னு அடம் பிடிக்கிறது, வாங்கி கொடுக்கலனாக்கா கோச்சுக்கின்னு முறிக்கின்னு சாப்பிடாமல் இருக்கிறது, இதெல்லாம் பண்ணுறாங்களே இல்லை சின்ன குழந்தைங்க. அது குழந்தைங்களுடைய சுபாவம், அது குழந்தைங்களுடைய புத்தி. அந்த மாதிரி நாம் கூட எதுக்கு எடுத்தாலும் கோச்சுக்கின்னு முறிக்கின்னு பேசாமல் இருக்கிறது, ப்ரைஸ் கார்டு சொல்லாமல் இருக்கிறது, முகம் திருப்பின்னு போகிறது, அதில் நம்ம நம்ம இன்னும் கர்த்தருக்குள்ளே வளரல என்பதை குறிக்கும். நம்ம சர்ச்சுக்கு ஒருத்தர் வரல கொஞ்சம் ரொம்ப நாளாக ஆச்சு, அவங்க வர்றதில்லை. என்ன காரணம்? கோச்சுக்கின்னு இருக்கிறாங்க, முறிக்கின்னு இருக்கிறாங்க. என்னத்துக்காக முறிக்கின்னு இருக்கிறாங்க? அவங்க பையனுக்கு நான் பொண்ணு பார்க்கலையாம். காரணம் பார்த்தீங்களா? அவங்க பையனுக்கு நான் பொண்ணு பார்க்கலையாம், இதனால் கோச்சுக்கின்னு முறிக்கின்னு இப்போ சர்ச்சுக்கு வராமல் நின்றுருக்குறாங்க. இதெல்லாம் காரணமா? இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் கோச்சுக்கிறோம், முறிக்கிறோன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நாம் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் சரியாக வளரலே என்ன அர்த்தம்? அதனால் நாம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட நம்ம கடவுளை பார்க்கணும், மனுஷால பார்க்கக்கூடாது. அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணும். அப்படியே நம்ம கோச்சுக்கின்னு முறிக்கின்னு ஒருத்தரோட ஒருத்தர் பேசாமல் இருந்தாக்கா பிரச்சனை வேறு மாதிரி போயிடும். சாத்தான் நுழைஞ்சிருவான் இடையில சாத்தான் நுழைஞ்சிருவான். ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருது. ஒரு வீட்டில் போட்டி, மனைவி கணவன் 2 பேரும் கோச்சுக்கின்னு முறிக்கின்னு ஒருத்தர் பேசலை. என்னத்துக்காக ஒருத்தர் மேலே கோபம் வந்துச்சுன்னா, 5 சப்பாத்தி சுட்டாங்களாம். நான் தாண்டி கஷ்டப்பட்டு சம்பாரித்து கொண்டு வந்தேன், எனக்கு 3 சப்பாத்தி கொடு, நீ 2 சப்பாத்தி சாப்பிடுன்னு அவர் சொல்கிறாராம். அந்த அம்மா சொல்லிச்சான், நீ கஷ்டப்பட்டு கொண்டு வந்தால் கூட நான் தானேயா அதை ரெடி பண்ணி
சுட்டேன், அதனால் நான் சாப்பிட்றேன், 3 எனக்கு கொடு. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. 2 பேருமே சரி. 2 பேரும் நம்ம 2 பேரும் பேசக்கூடாது. யாராவது முதல்ல வாய் திறந்து பேசுனா அவங்களுக்கு 2 சப்பாத்தி. யார் கடைசி வரைக்கும் பேசாமல் இருப்பாங்களோ 3 சப்பாத்தி அப்படின்னு 2 பேருமே போட்டி போட்டுட்டு பேசாமல் இருந்துட்டாங்க. நைட்டு கூட ஆயிடுச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கல. 2 பேரும் படுத்துக்கினாங்க. 2 பேர் ஒரே கட்டில் படுத்துன்னு இருக்கிறாங்க, பேசவே இல்லை. நடுராத்திரியில் ஒரு சின்ன சவுண்டு ஒன்று வந்துச்சு. என்னாச்சுன்னு சொல்லி இந்த அம்மா கண்ணு திறந்து பார்த்துச்சு. திருடன் வந்திருக்கிறான் வீட்டுக்குள்ளே. திருடன் வந்துட்டு தேடின்னு இருக்கிறான். இந்த கண்ணை திறந்து பார்க்குதே வழிய வாய் திறந்து சொல்ல மாட்டேங்குது. ஏன் சொல்லலை? சப்பாத்தி குறையும், சப்பாத்தி குறைஞ்சிரும். அவன் சுத்தமாக திடீர்னு போயிட்டான். மறுநாள்லாம் இவர் கண்ணு மூச்சு பார்த்தா வீடே காலியாக இருக்குது. என்னாச்சுன்னாக்கா திருடன் வந்தான் நைட்டு. நீ பார்த்தியா? நான் பார்த்தனே. அடி பாவி, அப்போ என் ஏன் எழுப்பலை? உன்னை எழுப்புனா எனக்கு சப்பாத்தி குறைமையா? அவன் 2 பேருமே பேசாமல் இருந்ததுனால சென்டரில் யார் வந்துட்டான்? திருடன் வந்துட்டான். அந்த மாதிரி முறுக்கின்னு நீங்கள் பேசாமல் இருக்கிறது, ப்ரைஸ் லார்ட் சொல்லாமல் இருக்கிறது, அப்படியே தலை இப்படி இப்படி சுற்றி போகிறது, அது மாதிரி இருந்தால் இடையில் சாத்தான் நுழைவான். சாத்தான் நுழைஞ்சி உங்களை கொள்ளையடிச்சிருவான். அதனால் நாம் சின்ன பசங்களை போல் எதுக்கு எடுத்தாலும் முறிக்கிறது, பேசாமல் இருக்கிறது, அந்த சுபாவம் இருக்கக்கூடாது. மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும், போகணும். பசங்களுக்கு அந்த சுபாவம் இருக்காது. மன்னிக்கிற சுபாவம், மன்னிப்பு கேட்குறதெல்லாம் இருக்காது. முறிக்கிறது அதிகமாக இருக்கும். அது நமக்கு இருக்கக்கூடாது. இப்போ 5வது, சின்ன பசங்க நீங்கள் குழந்தைங்களே போல் இருக்காதீங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, குழந்தைங்க எப்போவுமே பெருமையாக பேசுவாங்களே ஒழிய தாழ்மையாக பேசவே மாட்டாங்க. பெருமையாக பேசுவாங்க, தாழ்மையாக பேச மாட்டாங்க. மோனிகா என்ன சொல்லிச்சு எங்கள் பேத்திக்கிட்ட, எங்கள் அப்பா இவ்வளோ பெரிய ஏரோப்ளேன் வாங்கிட்டு வந்தாரே அப்படின்னு சொல்லிச்சு. அந்த நேரத்தில் நான் வண்டி எடுத்துன்னு போயின்னு இருக்கிறேன். எங்கள் பேத்தி என்ன கூப்பிட்டு, பப்பாய் నువ్వు పెద్ద ఏరోప్లేన్ తీసుకొని రా వచ్చేటప్పుడు. ருபினா கூட அது மாதிரி தான். அப்போது ருபினா சின்ன குழந்தை இருக்கும்போது, ருபினா நாங்கள் இது இவ்வளோ பெரிய ஏரோப்ளேனு வாங்கியிருக்கிறாரு எங்கள் அப்பா அப்படின்னு நான் சொன்னேன். எங்கள் அப்பா இன்னும் பெரிய ஏரோப்ளேன் வாங்கியிருக்கிறாருந்துச்சு. சரி, எங்கள் அப்பா செத்து போயிட்டார் அப்படின்னு சொன்னேன் நான். ருபினா சொல்லிச்சு, எங்கள் அப்பா கூட தான் செத்து போயிட்டாரு. இந்த பசங்களுக்கு ஒருத்தருக்கு மிஞ்சி ஒருத்தர் பெருமையாக பேசணும், பெருமையாக காட்டிக்கணும்னு இருக்குமே வழிய தாழ்மையெல்லாம் இருக்காது. அதனால் நீங்கள் எங்கே போனாலும் பெருமையாக பேசுகிறீங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்குள்ளே இன்னும் சரியான ஒரு வளர்ச்சி, முதிர்ச்சி வரலேன்னு அர்த்தம். நல்ல வளர்ச்சி, முதிர்ச்சி வந்தவங்க தங்களை தாழ்த்தி கொள்ளுவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும், எவ்வளோ பதவி இருந்தாலும், எவ்வளோ ஆள் பலம் இருந்தாலும், எவ்வளோ படிப்பு இருந்தாலும் தங்களை தாழ்த்தி கொள்ளுவாங்க. இப்போ நெல் பயிர் பார்த்துருப்பீங்க. நெல் பயிர், நல்ல முதிர்ந்த நெல் பயிர் இப்படி வளைஞ்சிருக்கும். புரியுதுங்களா? அந்த வார்த்தையாக புரியல உங்களுக்கு? நல்ல நெல் மணிகள் எல்லாம் வந்துட்டு முதிர்ந்த நெல் பயிர் இப்படி வளைஞ்சிருக்கும். சரிங்களா? அந்த நெல் மணியெல்லாம் வராமல், நெல் மணியெல்லாம் இல்லாத, வளராத, இன்னும் சரியாக வளராத நெல் பயிர் எப்படி இருக்கும்? இப்படி நட்டுக்குன்னு இருக்கும். இப்படி இருக்கும்.
அந்த மாதிரி தான் நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் பெருமையாக நடந்துக்கிறீங்க, நட்டுக்குன்னு நடக்கிறீங்கன்னாக்கா நீங்கள் முதிர்ச்சி அடையாதவங்கன்னு அர்த்தம். நீங்கள் இன்னும் சரியான ஒரு வளர்ச்சி இல்லாதவங்கன்னு அர்த்தம். பணபலம், ஆள்பலம் எது இருந்தாலும், படிப்பு இருந்தாலும், பதவிகள் இருந்தாலும் நீ தாழ்மையாக நடந்துக்கிறேன்னு சொன்னால் மெச்சூரிட்டி இருக்குது, உங்கள்கிட்ட மெச்சூராக இருக்கிற என்று அதை காட்டும். ஏசாமி பற்றி பைபிள் என்ன இருக்குன்னா, ஏசாமிக்கு இருந்த அந்த தாழ்மையான சிந்தை உங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு பிலிப்பியர் 2:5 இருக்குது. ஏசாமியுடைய சிந்தை தாழ்மையான சிந்தை. பிசாசுடைய சிந்தை தான் பெருமையான சிந்தை. அவன் பெருமைப்பட்டதுனால தான் தேவதூதனாக இருந்தவன் சாத்தானா மாறிட்டான். இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால சிங்காசனத்தில் இருக்கிறார்னு பிலிப்பியரில் 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதனால நாம் தாழ்மையாக நடந்து கொள்ளணும், சின்ன குழந்தைங்களை போல் இருக்கக்கூடாது. 6வதாக, நீங்கள் சிறு குழந்தைகளை போல் இருக்காதீங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, சிறு குழந்தைங்க பசங்க கொடுக்கறதுக்கு பசங்களுக்கு மனசே வராது, குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசே வராதுங்க. நம்ம தான் அந்த லட்டு வாங்கி தந்திருப்போம், லட்டு நம்ம தான் வாங்கி தந்திருப்போம், அது சாப்பிட்னு இருக்கோம். செல்லம் அம்மாவுக்கு கொஞ்சம் குடுடி, மம்மிக்கு கொஞ்சம் குடுடி அப்படின்னு கேளுங்க, கொடுக்குமா? அப்படின்னு. என்ன பொண்ணுடி நீ, உங்கள் அப்பா மாதிரியே இருக்கிற, இவ்வளோ கஞ்ச பிசினாரியாக இருக்கிறிய, நான் தானேடி வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு திட்டினா, சரி இந்தா அப்படின்னு கொஞ்சம் கிள்ளி கொடுக்கும். மனப்பூர்வமாக கொடுக்குமா? கொடுக்காது. காரணம் குழந்தை புத்தி. அது குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு மனசு வராது. இன்றைக்கி நீ கடவுளுக்கோ ஊழியத்துக்கோ யாருக்கும் ஏழைகளுக்கும் கஷ்டத்திற்கு கொடுக்கறதுக்கு உனக்கு மனசே வரமாட்டேங்குது அப்படின்னா நீ இன்னும் வளரல, நீ இன்னும் சிறு குழந்தைய போலவே இருக்கிற. இதுதான் அர்த்தம். மனப்பூர்வமாக கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு நீ யோசிக்கிற, மனப்பூர்வமாக ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு மனசு வரல, யோசிக்கிற. என்ன யோசிக்கிற? உண்டென்னுமோ நீ கொடுக்குற மாதிரி யோசிக்கிற. ஆனால் மகாஞானியாக சாலமன் ராஜா சொல்கிறாரு, நான் மனப்பூர்வமாக உனக்கு கொடுக்குறேன்னாக்கா இது உம்மிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன், உம்முடைய கரத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டதிலிருந்து நான் உமக்கு கொடுக்கிறேன் அப்படின்றார். 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 14வது வசனம். மனப்பூர்வமாய் கொடுக்கிற திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உம்முடைய கரத்திலிருந்து வாங்கிக்கிட்டு உங்களுக்கு கொடுக்குறோம். பார்த்தீங்களா? யார் அவர்? ஞானியாகிய சாலமன் ராஜா. ஆகவே நம்ம யோசிக்கிறோம் கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு. காரணம், குழந்தைகளாக இருக்கிறோம் நாம். இன்னும் குழந்தைங்களாக இருக்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்க. வளர்ந்தவங்க, அறிவுள்ளவங்க, ஞானம் உள்ளவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. அதனால் நாம் குழந்தைங்களை போலவே நாமளும் ஆண்டவருக்கு கொடுக்குற விஷயத்தில் குழந்தைங்களாக இருக்கக்கூடாது, மனப்பூர்வமாக கர்த்தருக்கு கொடுக்கணும். அடுத்ததாக கடைசியாக, குழந்தைங்க எப்படின்னாக்கா, குழந்தைங்களை போல நீங்கள் குழந்தைகளை போல் இருக்காதீங்க என்று வாசிக்கிறோம். இந்த குழந்தைங்க எப்படின்னா, அற்பமான விஷயத்திலே திருப்தி அடைகிறோம், அற்பமான விஷயத்திலே திருப்திப்பட்டுருவாங்க, திருப்தி அடைஞ்சிருவாங்க. உதாரணத்துக்கு இப்போ எங்கள் பேத்தியே சொல்லுவோம். எங்கள் பேத்தியிட்ட ஒரு 2 சவரனில் ஒரு செயின் வாங்கின்னு வரேன்னு வச்சுக்கோங்க. 2 சவரனில் ஒரு செயின் இந்த கையில் இருக்குது. இந்த கையில் 10 ரூபாய்க்கு வாங்கின வந்த ஏரோப்ளேன் இருக்குது. இந்த கையில் 10 ரூபாய்க்கு வாங்கின வந்த ஏரோப்ளேன் இருக்குது. இந்த கையில் 2 சவரன் செயின் இருக்குது. இது 2ம் காமிச்சிட்டு, உனக்கு எது வேணும்டா கண்ணா அப்படின்னு சொன்னால் எதை செலக்ட் பண்ணும்? ஏரோப்ளேன் தான். 10 ரூபாய் ஏரோப்ளேன் தான், அது திருப்தி. அதுக்கு 1 லட்சம் ரூபாய் ஆகும் நிற்கிது. என்ன இந்த வெலை தெரியுமா உனக்கு? இந்த தங்கம் வெலை என்ன தெரியுமா? இது 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 வாங்கிக்கமா அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு அது திருப்தியாக இருக்காது. ஒருவேளை நீ இந்த செயினை அந்த பாப்பாவுக்கு கொடுத்துட்டா கூட, இது வேண்டாமா, இது வரும் 10 ரூபாய், இது 1 லட்சம் ரூபாய் இந்தா அப்படி கொடுத்தா கூட அதுக்கு திருப்தி அடையாது, திருப்தி இருக்காது, அதுக்கு திருப்தி இருக்காது. அது ஏரோப்ளேனில் தான் திருப்தி. அது மாதிரி தான் நாம் கூட அற்பமான விஷயங்களை திருப்தி அடைஞ்சிடணும்.
அற்பமான விஷயங்கள் திருப்தி அடைஞ்சிடுறோம். முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நாம் இன்னும் போய் எட்டலையே, இன்னும் நாம் அந்த அளவுக்கு வளரலையே, நாம் இன்னும் அதை ரீச் பண்ணலையே என்ற யோசனை எல்லாம் நிறைய பேருக்கு அது வர்றதில்லை. இப்போ சர்ச்சுக்கு வர்ற விஷயத்தில் பார்க்கும்போது எல்லா மீட்டிங்க்கும் வர்றதில் அது ஒரு திருப்தி. எல்லா மீட்டிங்கும் வருவேன் தெரியுமா, நான் ஒரு மீட்டிங் கூட ஆப்சண்ட் ஆக மாட்டேன் தெரியுமா. நீ வேணா அங்கிளை கேட்டுப்பார், எல்லா மீட்டிங்கும் நான் வருவேன். அதாவது இவங்களுக்கு என்ன திருப்தி, எல்லா மீட்டிங்கும் வந்து அட்டென்ட் பண்ணுறாங்களே அதில் திருப்தி. அதில் திருப்தி அடையக்கூடாது. நான் எல்லா மீட்டிங்கு போகிறேன், பைபிள் நாலேஜில் நான் சரியாக இன்னும் வளரலையே, நான் இன்னும் ஒரு ஊழியம் செய்கிறதுக்கு தயாராகலையே, நான் இன்னும் சபையில் ஒரு பொறுப்பை எனக்கு சம்பாரிச்சிக்கலையே, நான் இன்னும் அந்த ஒரு ஏக்கம் இருக்கணும், அந்த ஒரு யோசனை இருக்கணும். எல்லா மீட்டிங்கும் நான் போவேன், என்ன நடந்தாலும் சரி, எல்லா சண்டே கரெக்டாக நான் போயிடுவேன், நீ வேணா அங்கிளை கேட்டுப்பாரு அப்படின்னு அந்த இதில் திருப்தி அடையக்கூடாது. புரிஞ்சுங்களா? ஆகவே நாம் இந்த மாதிரி தான் அற்பமான விஷயங்களில் திருப்தி அடைகிறோம், பெரிய விஷயங்களை ரீச் பண்ணுறதுக்கு யோசிக்க மாட்டேன்றோம். நாம் இன்னும் அந்த அளவுக்கு நான் வளரலையே, அந்த அளவுக்கு நான் பயன்படலையே, கர்த்தர் என்னை பயன்படுத்தலையே என்கிற அந்த ஒரு யோசனை இருக்கணும், அந்த விதமான ஒரு தாகம் இருக்கணும், நான் இன்னும் வளரலையே என்கிற அந்த ஏக்கம் இருக்கணும். ஆகவே அருமையான கர்த்தருடைய குழந்தைகள்லாம் அற்ப விஷயத்தில் திருப்திப்படுற மாதிரி நாம் திருப்திப்படக்கூடாது. அப்போஸ்தலன் பவுல், நான் இயேசுவை அறியறதுக்காக, அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் அறிய வேண்டும் என்பதற்காக, இயேசுவை நான் இன்னும் அதிகமாக அறிய வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படின்றார். அவர் என்ன, அவருக்கு நியாயப்பிரமாணமெல்லாம் நல்லா தெரியும், அவருக்கு இயேசுவை பற்றி ஒன்றும் தெரிஞ்சுக்கணும் நான் அப்படின்றார் பாருங்க. அதுதான் நமக்கு இருக்க வேண்டியது. நியாயப்பிரமாணத்தின்படி அவர் பக்கவாக கற்றுக்கினவர் மட்டுமில்லை, பக்கவாக கை கொள்றவராக இருந்தார். ஆனால் நான் இயேசுவை அறிய வேண்டும், நான் இயேசுவை அறிய வேண்டும், அதுக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படின்றார் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில். அதனால நமக்கு அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஆவிக்குரிய விஷயத்தில், பைபிள் நாலேஜில், ஊழியத்தில் நாம் வளரணும் என்கிற ஒரு ஏக்கம், அந்த ஒரு தாகம், அந்த விதமான ஒரு முயற்சி இருக்கணுமே ஒழிய, எல்லா மீட்டிங்கும் நான் போயின்னு இருக்கிறேன், நான் சர்ச்சில் யாரும் என்னை பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நான் பயபக்தியாக இருக்கிறேன், விசுவாசமாக இருக்கிறேன், சாட்சியோடு இருக்கிறேன் அப்படின்றத திருப்தி பற்றக்கூடாது. இப்படியாக நாம் சிறு குழந்தைகளை போல் இருக்காதபடிக்கு இந்த வருஷத்தில் சத்தியத்தை நன்றாக கற்றுக்கொண்டு எல்லா விஷயங்கள்லையும் வளருவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் குழந்தைகளை போல, சிறு பிள்ளைகளை போல இருக்கக்கூடாது, சத்தியத்தை கற்றுக்கொண்டு எல்லா விஷயத்திலையும் வளர வேண்டும் என்று வேதத்தில் நாங்கள் படித்தோம். ஆண்டவரே, சிறு குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, சிறு குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, என்ன செய்வாங்க, அவங்க மனநிலை எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்து யோசித்து தியானித்தோம். அதை போல் நாங்கள் இருக்கக்கூடாது என்கிற சத்தியங்களை இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்டோம். இனிமேல் ஆண்டவரே, சிறு குழந்தைகளை போல இல்லாதபடிக்கு நாளுக்கு நாள் சத்தியத்தை கற்றுக்கொண்டு எல்லா வகையிலே, எல்லா விதத்திலேயும், எல்லாவற்றிலேயும் நாங்கள் வளர்ந்து ஆண்டவரே நல்ல கர்த்தருக்கு பயன்படுகிற பிள்ளைகளாக, பாத்திரங்களாக நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கர்த்தருடைய வழியில் நாங்கள் நடந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தராகிய தேவன் தாமே, நீர் தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவியானுடைய அன்யோன்யம் நம்ம எல்லோருக்கும் துணையாக இருந்து காத்து ஆஸ்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென்.